பொதுவாக மனிதனை பொறுத்தவரையில் பாவம் செய்யக்கூடியவங்க தான். அந்த பாவங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மன்னிக்கிறான். அல்லாஹ் மன்னிக்க ரெடியாக இருக்கிறான், தயாராக இருக்கிறான். ஆனால் நம்ம கேட்க தான் நம்ம தயாராக இருக்கல. அதுதான் பெரிய துரதிர்ஷ்டவஷ்டம். நம்முடைய தேவைகளை இங்கே நம்ம கேட்குறோம் ஓப்பனாக, ஆனால் அல்லாட்ட அதை விட கூடுதலாக நம்ம கேட்கணும். ஆனால் நம்ம கேட்கறது இல்லை. நம்முடைய தேவைகளையும் அல்லாட்ட கேட்கறது இல்லை. நாம் செய்த பாவங்களையும் அல்லா இடத்துல பிழை பொறுக்க தேடவும் இல்லை. இதுதான் நம்மகிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. ஆனால் மனிதன் எல்லாருமே பாவம் செய்யக்கூடியவர் தான், அதில் மாற்று கருத்தே கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொன்னார்கள், நிச்சயமாக ஆதமுடைய மக்கள் அனைவருமே தவறு செய்யக்கூடியவர்கள் தான். ஆனால் அந்த தவறு செய்யக்கூடியவர் சிறந்தவர் யார் என்றால், அல்லாஹ்விடத்திலே தனது பாவங்களை ஒப்புக்கொண்டு அதன் பக்கம் திரும்பாமல், அந்த பாவங்களின் பக்கம் திரும்பாமல் அல்லாஹ்வுடைய மன்னிப்பை தேடுகிறார்களா, இவர்கள்தான் சிறந்தவர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்போ தவறு செய்பவர்களையே சிறந்தவர்கள் அப்படின்னு சொன்னால் தௌபா செய்யக்கூடியவங்க தான். இப்போ அன்பார்ந்த சகோதரர்களை, நம்ம எத்தனையோ பாவங்களை செஞ்சுருப்போம். 1-2 பாவங்கள் கிடையாது. நம்முடைய கண்ணு எத்தனையோ பாவங்கள் செஞ்சுருக்கோம், நம்முடைய நாவு எத்தனையோ பாவங்களை செஞ்சுருக்கோம், நாம் செய்ய கை, நம்முடைய காலு, இப்படியே எத்தனையோ பாவங்கள், அளவெடுக்க முடியாத அந்த அளவுக்கு நிறைய பாவங்களை நம்ம செஞ்சுருப்போம். ஆனால் என்றைக்காவது நம்ம அதை அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொண்டு எத்தனை தடவை நம்ம தௌபா செஞ்சுருக்கிறோம்? என்றைக்காவது அல்லாஹ்விடத்தில் அழுது புலம்பி தனிமையில் சுஜூது செய்து துவா செய்து அல்லாஹ்விடத்தில் தௌபா செஞ்சிருக்கிறோமா என்பதை நம்ம சிந்திக்கணும். ஏன்னு சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தௌபா செய்பவர்களை நேசிக்கின்றான். பாருங்க, இன்னல்லாஹ யுஹிப்பு தவ்வாபீன், நிச்சயமாக அல்லாஹ் தௌபா செய்பவர்களை, பாவ மன்னிப்பு கோருபவர்களை நேசிக்கிறான் என்று அல்லாஹ் சொல்றான். இப்போ அல்லாஹ் அவன்கிட்ட நம்ம நேசம் பெறணும் அப்படின்னு சொன்னால் நம்ம தௌபா கேட்கணும். எல்லாம் நான் செய்த பாவங்களை மன்னிச்சிரு அப்படின்னு கேட்டால், கேட்குறவங்கள அல்லாஹ் என்ன செய்யறான்னு சொன்னால் நேசிக்கிறான். நேசிக்கிறதோடு மட்டும் கிடையாது, அல்லாஹ் அவருடைய பாவங்களையும் மன்னிக்கிறான். அப்போ கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அப்போ நம்ம எத்தனை தடவை தௌபா செஞ்சிருக்கிறோம் அப்படின்றத சிந்திக்கணும்.